ஹலோ அண்ட் வெல்கம் டு எஜுகட்ஸ். கேமிங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஜெனரலா நிறைய பேர் விளையாடுவாங்க. ஆனா நீங்க ஒரு கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ப்ரோக்ராமிங் தெரியாம கூட நீங்க கேமிங் இண்டஸ்ட்ரியில நல்லா வரலாம். அந்த மாதிரி என்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ் இருக்கு, என்ன மாதிரி டொமைன்லாம் கேமிங்ல இருக்கு, அந்த ரோல்ஸ்ல அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் தேவை, இத பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும்னா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க, பக்கத்திலே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஒரு கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு டெக்னிக்கல் சைடு இருக்கும், ஒரு நான் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு சொல்லி இருக்கும். டெக்னிக்கல் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு கேம் டெவலப்பர், கேம் டிசைனர் அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும். நான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், அப்புறம் ஒரு கிரியேட்டிவ் டீம், இந்த மாதிரி நிறைய ஜாப் ரோல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் எல்லாம் என்ன, அதுக்கப்புறம் அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமர் அவங்க கோட் மட்டும் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. அவங்களோட ஒர்க் கோட்ல இருக்கும். ஆனா அவங்களுக்கு கேமிங்ல இருக்க மத்த ஃபீல்டு பத்தி எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த கேம் என்ன பண்ணுது, அதுல என்ன மாதிரியான கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லா அந்த கேம் டெவலப் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜென்ரலான பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஊப்ஸ் லாங்குவேஜ்ல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் ஒரு C++, C#, பைத்தான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கணும். ஆனா ஒரு பேசிக்கலி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கறத விட அவங்களுக்கு ஒரு கேம் இன்ஜின்ல ஒர்க் பண்ண தெரியணும். அப்பதான் அவங்க ஒரு நல்ல ப்ரோக்ராமர் ஆக முடியும். கேம் டெவலப்பர் பத்தி ஒரு எலாபரேட்டான வீடியோ பண்ணிருக்கோம். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2D 3D ஆர்டிஸ்ட், அப்புறம் மாடலர், அவங்கள பத்தி எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2D 3D ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்க தேவையில்ல. அவங்களுக்கு ஒரு ஆர்ட் மேல ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். அவங்கதான் இந்த மாதிரி ஒரு கேம்ஸ்ல வர கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் வர்ற என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் அவங்க டிசைன் பண்ணுவாங்க. இவங்க என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர், இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க அதுல ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மாடலர், இவங்களும் 2D 3D ஆர்டிஸ்ட். அவங்க ஒரு சேமான ஜாப் தான் பாக்குறாங்க. இவங்க என்ன மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3ds Max, மாயா, பிளெண்டர், இந்த மாதிரி நிறைய டிசைனிங் சாஃப்ட்வேர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களோட ஜாப் ஒரு பிளசண்டான ஒரு விஷுவல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பிசில நிறைய ஒர்க் பண்றதை விட டேப்லெட்ல தான் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சர்ஃபேஸ் ப்ரோ, அதுக்கப்புறம் வயாகாம், இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் அவங்க அவங்களோட டிசைன் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சவுண்ட் இன்ஜினியர். சவுண்ட் இன்ஜினியருக்கு பாத்தீங்கன்னா பேசிக்கா எதுவும் ஒரு ஸ்பெசிபிக்கான குவாலிபிகேஷன் இந்த மாதிரி எல்லாம் இல்ல. நீங்க ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுண்ட்ஸ் மேல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நல்லா நீங்க சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஹியர் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இவங்க பாத்தீங்கன்னா அந்த கேம்ல இருக்க சவுண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இவங்க என்ன மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடோபி ஆடிஷன், இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சவுண்ட் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் பண்ணி நீங்க ஒரு கேம் கம்பெனி அப்ரோச் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு சாய்ஸ் இருக்கும். ஆனா நீங்க ஒரு இப்ப பாக்குற ஒரு சவுண்ட் இன்ஜினியர், அதுக்கப்புறம் 2D 3D ஆர்டிஸ்ட், மாடலர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதோட கோர்சஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். சோ நீங்க இந்த கரியர் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பினான்சியலா உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்து அதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்றது பெட்டர். அடுத்து பாத்தீங்கன்னா லெவல் டிசைனர். லெவல் டிசைனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேம்ல நிறைய லெவல்ஸ் அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. சோ நீங்களே பாத்திருப்பீங்க, நிறைய லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஈஸியா இருக்கும். அப்புறம் போக போக பெரிய எனிமீஸ், அதுக்கப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட் லெவல், இந்த மாதிரி தான் கேம்ஸ் எல்லாம் ப்ராக்ரஸ் ஆகும். சோ இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாமே யாரு டிசைன் பண்றா அப்படின்னா இங்க லெவல் டிசைனர் தான் பண்றாங்க. இதுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கேம்ஸ் விளையாண்டு உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சோ உங்களால ஒரு லெவல் டிசைன் பண்றதுக்கான ஒரு கிரியேட்டிவ்னஸ், இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். நிறைய கேம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் லெவல்ஸ்ல இருந்து ஒரு இன்ஃபினிட் லெவல்ஸ் வர கூட நிறைய கேம்ஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்க நல்ல ஒரு கிரியேட்டிவா யோசிச்சீங்கன்னா நீங்க ஒரு லெவல் டிசைனர் ஆகலாம். லெவல் டிசைனர் மாதிரி பாத்தீங்கன்னா கேமோட ஸ்டோரி கிரியேட் பண்றது, கேம்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இந்த லெவல் டிசைனருக்குள்ளே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்லைன்னா ரிலீஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா கேமோட
டீம் எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணி கேம் வந்து ரிலீஸ் பண்ண வைக்கிறது தான் இவங்களோட டாஸ்கா வந்து இருக்கும். இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அவங்கள தான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரா வந்து போடுவாங்க. நீங்க வந்து ஒரு நார்மல் ஐடி கம்பெனில இருக்க ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்து ஒரு கேமிங் இண்டஸ்ட்ரியில இருக்க ப்ராஜெக்ட் மேனேஜரா வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா வந்து நீங்க வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகணும்னா அதுல இருக்க ஃபீல்ட் எல்லாமே தெரியணும். அதுக்கப்புறம் அதுல இருக்க என்ன மாதிரியான டாஸ்க் எல்லாம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், இந்த மாதிரி எல்லாமே வந்து தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஆக முடியும். இப்போ வந்து ஒரு கேம்ல வந்து ஏதாவது ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி டைமிங் வந்து தேவைப்படும், ஒரு டெவலப்பருக்கு வந்து என்ன மாதிரியான டைம் வந்து கொடுக்கணும், இதெல்லாமே வந்து அவங்களுக்கு கரெக்டா வந்து தெரிஞ்சாதான் அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஆக முடியும். சோ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு மேனேஜர் வந்து ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 4 or 5 years எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இந்த மாதிரி ரோலுக்கு வந்து நீங்க போக முடியும். இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா கேமிங் கம்பெனிக்கு இருக்க ஒரு ஸ்பெசிபிக்கான ரோல்ஸா வந்து இருக்கும். அதுவும் போக வந்து நிறைய ஜாப் ரோல்ஸ் வந்து இது வந்து இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ், அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய டீம் வந்து இருக்கும். ஆனா வந்து ஒரு கேமிங் கம்பெனி அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து கேமிங்னே ஸ்பெசிபிக்கா இருக்கிற ரோல்ஸா வந்து இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கேமிங் இண்டஸ்ட்ரியில இருக்க ஜாப் ரோல்ஸ் இதெல்லாமே தெரியணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.